தோசை கல்லில் என் கைவண்ணம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ரீசெண்டாக. பிள்ளைங்களை வந்து தோசை சுட்டு கொடுக்குறது, டெடி தோசை, டைனோ தோசை, பீகாக் தோசைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணி ஷேர்லாம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் சப்போர்ட்னால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் 3 மில்லியன் வியூஸும் ஃபேஸ்புக்கில் 2 மில்லியன் வியூஸும் தாண்டி போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. குழந்தைங்களை இப்படியெல்லாம் சுட்டு கொடுத்து நாசம் ஆக்கக்கூடாது, நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்க விரும்பி கேட்டு சாப்பிடும் போது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வந்து நான் மட்டும் இல்லைங்க, நிறைய அம்மாக்கள் இந்த மாதிரி பண்றதுதான். எனக்கும் கூட ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் சுட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு. எல்லா அம்மாக்களும் நார்மலா பண்றதா. நாம இன்னைக்கு வெரைட்டியா என்னென்னமோ சமைச்சிட்டு இருக்கோம். கூட ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுல எந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கறதுல என்ன சிரமம் இருக்க போகுது. இன்னும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபேவரட் ப்ளூ, பையனுக்கு ப்ளூ ஃபேவரட். ஸோ சங்குப்பூ வச்சு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை தோசையும், பொண்ணுக்கு வந்து பீட்ரூட் வச்சு டெடிபியர் தோசையும் சுத்திருந்தேன். இது அப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.